மாட்டேன். யூடியூப் சேனல் அப்படின்னாலே முக்காவாசி ஃப்ராடாக தான் இருக்குது. ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அழுகுன தர்பூசணி இப்போ அடுத்து திரும்ப ஒரு கண்டென்ட்டை தூக்கிட்டு வந்திருக்கான். யூடியூப் சேனல்கள் நிறைய போலியான செய்திகள், ஃப்ராடுலண்டான நியூஸை சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் ஆக்டரு பிற பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸு, நம்ம சின்ன திரையில் உள்ளவங்க, சீரியல் ஆக்டரு, இவங்க எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருந்த இந்த தர்பூசணி இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர் மேலே பாய ஆரம்பிச்சிட்டான். ஒரு வேளை யாரும் இப்போ இன்டர்வியூக்கு எதுவும் கூப்பிட்றது இல்லையா என்னன்னு தெரில. யூடியூபர்ஸ் மேலே பூரா பாயிறான். எதுக்குடா இவன் யூடியூபர் மேலே பூரா பாயிறான்? யூடியூபர்லாம் இவனுக்கு நல்லதானே பண்ணியிருக்கானுங்க நிறைய பேர். இவனை இன்டர்வியூவில் கூப்பிட்டு வச்சு இவன்கிட்ட பேசி இவனை இது பண்ணி நல்லதானே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, இப்போ தலைவருக்கு என்ன பிரச்சனைனா யாரும் இன்டர்வியூ கூப்பிட மாட்டேங்கிறாங்க. தேர்வு இன்டர்வியூ காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இஷ்டத்துக்கு கொஸ்டின் கேட்டு ஊடகங்கள் கோர்ட்டு ஜட்ஜு கிடையாது. ஓகேங்களா? அது போக இப்போ நம்மலாம் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, இவனை அடிக்கிறதுனால நிறைய பேர் சொல்கிறீங்க இவனை பற்றி பேசாதீங்க, இவனை பற்றி பேசாதீங்க, இவனை பற்றி பேசினா இவன் பெரிய ஆள். இவனை அடித்ததுனால இப்போ இவனோட அந்த இது ரொம்ப கீழே இறங்கிருச்சு. தலைவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சம் ஒரு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் போட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. வேறு வழி இல்லை, ஏன்னா நார்மல் வீடியோஸ் பார்த்தா வியூஸ் போல. ஓகே, இப்போ அடுத்த கான்ட்ரவர்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நினைத்துக்கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கனநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். அந்த நான் கழிவறையில் இருக்கும்போது கன நேரத்தில் வந்த ஐடியா அப்படிங்கிற மாதிரி தலைவனுக்கு திடீர்னு ஒரு புசுக்குன்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்னன்னு தெரியுமா? அதுதான் யூடியூபரை போட்டு அடிப்போம். அப்போ யூடியூப்ல நீங்கள் எந்த யூடியூபரை சொன்னீங்கன்னு கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல, அப்போ நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம்ல அப்படின்ட்டு. என்ன இன்டர்வியூ எடுக்கிறப்பலாம் என்னோட மூளைக்கு எட்டினதை மட்டும் தான் நான் பேசுறேனே தவிர, இவங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நான் அதை பேசவே மாட்டேன். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அதுதான். ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரை குறை சொல்லியிருக்காரு. இதில் குறிப்பாக பிராங்க்ஸ்டர் ஜெய்மணிவேல். ஹலோ கேங்ஸ்டர்ஸ். ஜெய்மணிவேல் சேனல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜெய்மணிவேல் வச்சு செஞ்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் இவனுக்கு நடந்துச்சு. இவன் அதாவது ஜெய்மணிவேல் சேனலுக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே டார்கெட் பண்ணி போய் மெசேஜ் பண்ணுவான். நீ அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு, நீ அவன் மேலே இப்படி கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லி இவன் மெசேஜ் பண்ணுவான். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, இவன் வீடியோவில் ஜெய்மணிவேலுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஃப்ராட் யூடியூப் சேனலுக்குலாம் யாரும் இன்டர்வியூக்கு போகாதீங்க, போகாதுண்ணா. அந்த பெண்ணை சட்ட ரீதியாக போச்சோன்னே. ஓகேங்களா? உங்களை ஏதாவது தகாத வார்த்தையில் திட்டினாங்களோ செஞ்சாங்களோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்களே முதல்ல ஒழுங்கு கிடையாது மிஸ்டர் திவாகர். நீங்கள் அடுத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. உன் வாழ்க்கை கெட்டதுக்கு காரணம் நீ மட்டும்தான், உன்னோட வாய் தான். ஓகேவா? அதை யாரும் கெடுக்கலை, நீ தான் கெடுத்துக்கிட்ட. நீ தான் போயிட்டு விஜய் டிவியில் போயிட்டு அவங்ககிட்ட சண்டை போட, இங்கே போயிட்டு பிக் பாஸில் போயிட்டு இருக்கிறவனை பூரா திட்ட, அங்கே போயிட்டு ஒருத்தன்ட்ட ஜாதியை பற்றி பேச, இங்கே போயிட்டு ஜெய்மணிவரோட அந்த சேனலில் லைவில் அவன் இன்டர்வியூ போய்கிட்டு இருக்க அந்த சிசிடிவி கேமராலே பேசுகிறான். எப்பா அவர் சூரியனெல்லாம் அப்படின்னு சொல்லி நீ பேசுகிற. ஓகே, நீ அதாவது சில பேர் திருந்துவாங்க. நான் என்ன நினச்சேன், இவன் திருந்திடுவான்னு நினச்சேன். ஆனால் நம்ம அந்த சிங்கம் படம் டைலாக் இருக்கு பார்த்தீங்களா, நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, திருந்த மாட்டேன்ல வருந்த மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி. நானும் உன்னை பற்றி பார்த்தேன். இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோலாம் உன்னை பற்றி போடலை, நான் வேறு கண்டென்ட்டுக்குள்ளே போனேன். சரி ஓகே, அடுத்தடுத்து வேறு கண்டென்ட்டுக்குள்ளே போவோம், இந்த நாயை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு நீ திருந்த மாட்ட. அதனால் வழக்கம்போல் வாட்டர்மெலன் வைத்து அடுத்த சைடிஷ் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. அடுத்து சிக்காமலா வீடுவடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் அடுத்து என்ன நீ பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் நீ ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி என்ன பண்ணாலும் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுல என்றும் முதலிடம் வதிக்கும் இது உங்கள் உண்மை என்ன. சரியா? நீ ஜெய்மணிவேல் சேனலை பற்றி தப்பாக பேசிக்கோ, எந்த சேனலை பற்றி தப்பாக பேசிக்கோ, யூடியூப்பை பற்றி தப்பாக பேசிக்கோ. நீ எல்லாம் ரொம்ப அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற உத்தம புத்திரன். நீ இன்ஸ்டாகிராம் மூலமாக நீ பெய்டு ப்ரொமோஷனே பண்ணல. அது என்னது, ஒரு மாலுக்கு நீ போய் ஹெலிகாப்டரில் இறங்குனிய, அந்த மாலில் உனக்கு காசு கொடுக்கலையா? அது ப்ரொமோஷன் இல்லையா?
இல்லை ஒரு கடைக்கு முன்னாடி நின்று வீடியோ போடுங்க அப்படின்னாங்கங்கிற. அந்த கடையில் நீ அமௌண்ட் வாங்காமல் நீ அந்த கடைக்கு முன்னாடி நின்று வீடியோ போட்டியா? ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா உன்னால் இன்டர்வியூ பண்ண முடியாது. ஓகேவா? அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள ஒன்று வச்சுருவாங்க, இந்த கண்டென்ட் எனக்கு பண்ணி கொடுங்கன்ட்டு. அவங்க இந்த மாதிரி நடிங்கன்னு சொல்லுவாங்க, உன்னால் நடிக்க முடியாது. அதனால உன்னால் ப்ரொமோஷன் பண்ண முடியாது. இதுதான் விஷயம். ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் என்னென்னா, நீங்கள் மிகப்பெரிய நடிகன் என்று நீங்கள் உங்களுக்கு நீங்களே ப்ரொமோஷன் பண்ணி போடுறீங்க. ஓகேவா? ஓகே நண்பா, நம்ம இன்றைக்கி இந்த தர்பூசணியை பார்த்துட்டோம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது இது உங்கள் உண்மை என்ன, என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். நன்றி.